அப்பா என்ன உனக்கு வயிற்று வலி சார், ஏதாவது எழுதி கொடுங்க சார். இத உடனடியா சாப்பிடு. நீங்க எழுதி கொடுத்த மருந்து சீட்டையே முழுங்கிட்டான் சார். மருந்து சீட்டை முழுங்கிட்டானா? உனக்கு எந்த ஊரு? கழுகுனூர். அதான் காகிதத்தை முழுங்குற அறிவு வேட்டவன். இதுல இருக்க மருந்து வாங்கி சாப்பிடு. இது வேண்டாம் சார், நீங்க கொடுத்த மருந்து சீட்டு சாப்பிடுறதுலே வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு சார். இந்தாங்க சார் இந்த பீஸ். நான் வர்றேன். என்ன சார் இது? இது ஒரு டைப்பான வைத்தியம். ஓஹோ. அப்புறம் நெக்ஸ்ட். அவுட் பேஷண்ட் யாரும் கிடையாது, எல்லாம் பெட்ல இருக்கிறாங்க சார். அது இந்த லாட்டி சீட்டுக்காரன் 3 நாளா ஜுரம்னு கதறான். என்ன மருந்து கொடுத்தாலும் குணமே ஆக மாட்டாங்க சார். லாட்டரி சீட்டுக்காரனா? ஆமா. முருகா முருகா முருகான்னு 1 லட்சம் தடவை எழுத சொல்லியா? சரியா போடுவீங்களா? முருகை கூட்டுக்குவான். முருகா, நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து உன் பாதார விந்தத்தை எப்போதும் நினைக்கும் பாக்கியத்தை கொடுப்பா. என்ன இந்த அலாரம் நிக்கவே மாட்டேங்குது? எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. காலங்காத்தால அலாரம் அடிக்குதோ இல்லையோ பூஜை மணி அடிச்சு எழுப்பிடுறாரு. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. ஏன் இப்படி வளவளவளன்னு பேசுறீங்க? வெட்டு 1 துண்டு 2ன்னு பேச பழகுங்க. முருகனை எப்படி கூப்பிட்டா என்ன? கந்தான்னு கூப்பிடலாம், கடம்பான்னு கூப்பிடலாம், கதிர்வேலான்னு கூப்பிடலாம், கார்த்திகேயான்னு கூப்பிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணி தொலைச்சோன்னு தோணுது. நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சாந்தி முகூர்த்தம் ஞாபகம் வருதா? சாந்தி முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்ததுனால தானே சாந்தின்னு பேர் வச்சோம். அதுவே ஆணா பிறந்திருந்தா வாந்தின்னு பேர் வச்சிருப்போம். அப்படியா? அடச்சா, உனக்கு சந்தேகமா இருந்தா முருகன் கிட்ட கேளு. முருகன், முருகன், முருகனுங்கிற சொல்லல கன் இருக்கு. ஆனா உன் கையில கன் இல்ல, வேல் தான் இருக்கு. அதனாலதான் உன்னை வேல் முருகான்னு கூப்பிடுறாங்க. கன் முருகான்னா கூப்பிடுறாங்க. கன் முருகான்னு கூப்பிடலாம், வேல் முருகான்னு கூப்பிடலாம். ஏன்பா நீங்க ஒரு டாக்டருங்கிறதையே மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி சாமியார் மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே? என்னதான் டாக்டரா இருந்தாலும் சில கேசுகள்ல என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இனிமே கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன அம்மா மாதிரி நீங்களும் அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மான்னு சொன்ன ஒருபாடுதான் ஞாபகமே வருது. பூஜை ரூம்ல அவ என்கிட்ட பேச ஆரம்பிச்சவன் நான் உட்கார்ந்து இருக்கேன்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரமா போய் இந்த உலகத்துக்கு கூட்டுவான். நல்ல அப்பா, நல்ல அம்மா. வீட்டை பத்தி நினைக்கிறோமே தவிர எப்பாவது நாட்டை பத்தி நினைக்கிறோமா? கென்னடி என்ன சொன்னார்? காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு. காலேஜ், கால் ஏஜ், அதாவது அம்மா ஒரு மனிதனுடைய 100 வயது வாழ்க்கையில 25 வருஷம் காலேஜ். அந்த 25 வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ்னு பேர் வந்து. அம்மா என்னடி? என்னடியா இவ்வளவு நேரம் கென்னடிய பத்தி பேசிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? கென்னடிய பத்தியா? நானா என்னடி பேசுனேன்? வேண்டாமா, நான் ஏதாவது பேச போய் அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சு அறக்க ஆரம்பிச்சிருவேன். டிஃபன் எடுத்து வை. வா. டிஃபன் டீயும் பண்ணும். வாமா. ஹலோ மாமா. என்ன மாமா, சாந்திய காலேஜுக்கு கொண்டு போறீங்களா? உங்களுக்கு ஏன் மாமா இந்த சிரமம்? ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை வெட்டியில சேரவன் நான் ஏன் இருக்கிறேன். ஒரு சிங்கிள் வார்த்தை சொன்னா போதாதா? நான் போய் இறங்கி விட்டுருவேனே. காலிப்பய, உன்னை நம்பி என் பொண்ணை எப்படி அனுப்புறது? காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சினிமா, பார்க்கு, மசாஜ் இதுகள் கூட்டிட்டு போனா என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுறது, என் கௌரவம் என்ன ஆகுறது? அன்னைக்கு என்னடான்னா நம்ம 2 பேரும் காலில் வரும்போது என் தோல்ல நீ கைய போட்ட. மாமா நீங்க இப்படி சொல்லலாமா? அவளும் அப்படித்தானே சொல்றா. சாந்தி நீ அப்படி சொன்ன வச்சிருக்கு. இப்படித்தாம்மா உங்க அம்மாவும் என்கிட்ட சொன்னா, அத நம்புனேன். சாந்தி இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை எங்க அக்கா மகன் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை என் மாமான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். ஏன் என் பின்னாலேயே அலையற? பொன்மொழி, பொன்மொழி.
இது போதுமாடா உனக்கு? வாமா. அம்மா நான் வரேம்மா. அடியே நேரம் பேசாத. என்ன பார்த்தாலும் சொல்ற நான் என்ன நாயா? தம்பி, குழந்தை பெத்தா தாய், குட்டி போட்டா நாய். இந்த ரெண்டுமே போடலைன்னா அது பேய். இந்த பேய் இருக்குதே அவளே தேவை. ஆஹா, காலையில இருந்து பிட் பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கலன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு. வைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு. அத அடிச்சிட வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திருடின்னு போட்டானே. நைனா, உழைச்சு சம்பாரிச்ச காசை திருடிக்கிட்டு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன். இந்தா துட்டு. குடுங்க இந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கிடைச்ச இந்த பையன்? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது, அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவு கிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கியா? உருப்படுவியா நீ? உன்கிட்டே அடிச்சிட்டேனா? சரி, அத விடு. நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு நேனா நீ. பேசாம இந்த திருட்டு தொலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல? நீ வெத்தலை வித்தா அந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க. நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத விட்டு நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா, தாத்தா, தத்தத்தா, பாட்டி, பப்பாட்டி, அவங்க ஆவி நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. டாடி, உங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இன்னைக்கு காலேஜுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவதாண்டா என் வருங்கால மனைவின்னு எல்லாருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்டாருப்பா. ராஸ்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கான். யாரு சொல்றீங்க? அவன் தான் என் பால்ய சிநேகித லண்டன் ரிச்சு. ஐயோ, அந்த கிழவன் எனக்கு மாப்பிள்ள. அவசரப்படுறிய? அவன் மகன் டாக்டர் மகேஷ். மகேஷா? நான் கூட சின்ன வயசுல பார்த்தது. 10ஆம் தேதி புறப்பட்டு வர்றானா, உன்னை பாக்குறானா, உன்கிட்ட பேசுறானா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறானா. சம்மதம் தானே? ஏன்பா, ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? ஹனிமூனா? அடேங்கப்பா, நீ வெரி ஃபாஸ்ட்மா. மாப்பிள்ள வந்த பிறகுதானே வச்சுக்க முடியும். என்னது? அப்போ என் தம்பிக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டி, சாந்தி என்ன பூந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கேட்டவன அள்ளி கொடுக்கறதுக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள்ள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை. பாருங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுங்க. இப்படி வளவளன்னு பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்பிள்ள தான் வசதின்னு நினைக்கிறீங்க இல்ல? ஆமா 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 அண்ணா. ஆமா மாமா அண்ணா. போஸ்ட் துளுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தப்பா கொஞ்சம் படிச்சு சொல்லேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். என்னம்மா, ஓ மச்சான் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்பா, மச்சான் வரும்போது ஃபுல் கை ஷர்ட் ஃபுல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மறைச்சிருந்தாலும் வரும். என்னது? செக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன்னு காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் ஹியர். ஹலோ மை சன். எஸ் டாடி. என்ன நீ இன்னும் ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. ரெடி. நான் பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. இங்க தெளிக்குது. நேரா வா, சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா?
இந்த பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் பஜன்லால மீட் பண்ற. மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாத்துடைய மகளை நீ பாக்குற. ஓகே. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபக மறதியா பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட். உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏல, இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். நவ் யூ ஆர் மை சன். பை பை.